ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். உலகமெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டில் பிறக்கும் தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்பதற்காக வந்திருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக நமக்கு வழங்க காத்திருக்கிறார்கள். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாமே வழி அகஸ்டரோட பிளஸிங் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி சார். பாப்பு சார் கண்டிப்பாக இன்னைக்கு என்னன்றதை அகஸ்டர் சொல்லுவாங்க. ஓகே. அழகான வருடம். அதுவும் இந்த வருடம் பராபவ. இந்த பராபவ வருடத்தில் எல்லா வழிகளும் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அமைதியை தேடக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் அது நம்மளோட இருக்கக்கூடிய நாரதரோட 16வது குழந்தை. இந்த 16வது குழந்தை பிறக்குது. அந்த 16வது குழந்தைய வழி எடுக்கிறது அந்த பராபவ. இந்த பராபவ ஆண்டை நம்ம வழி பண்ண நினச்சுன்னா இந்த வாட்டி வரது பார்த்தீங்கன்னா சுக்கிரமங்கல் யோகத்தில் சுக்கிரனோட நாள். சுக்கிரன் மேஷத்தில் இருக்கார். அதே மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், அந்த செவ்வாயோட வழியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அன்னைக்கே பிறக்குது. ஸோ அந்த செவ்வாய் அன்னைக்கு பிறக்கிறதுனால செவ்வாய் காலையில் 12:17 சித்திரை மாதம் பிறக்குது விடிய காலையில். ஸோ நல்ல ஒரு வழியாக இருக்குது. இது நல்ல உலகத்துக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்தாலும் இந்த ராகு கேதுக்குள்ளே கிரகங்கள் வருது. இந்த ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் வர்றதுனால பிரச்சனைகள், குழப்பங்கள், எல்லாமே இன்னல்கள், சூழ்நிலைகள் எல்லாருமே மாட்டின் தவிக்கக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லாருக்குமே பெரிய பெரிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கலாம், பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், பெரிய பணக்காரனாக இருக்கலாம். எல்லாமே ஒரு சூழ்நிலையில் இன்னலில் மாட்டின்னு தவிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ஆனால் குரு நல்ல ஒரு க்ஷேமத்தை கொடுக்கறதுனால இது சுக்கிரனில் போய் உட்கார்றதுனால ஒரு பக்கம் திருப்தியாக இருக்கும், ஒரு பக்கம் அதிருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆண்டாக இருக்கக்கூடிய ஒரு நன்மையாக இருக்குது. அதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்ல போகிறோம். சொல்கிறாரு. மேஷராசி, அதுவும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரமே வலுவான வழி இருந்தாலும் இன்னல்கள், வழிகள், அதுவும் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னல்கள், வழிகள், பண செலவுகள், விரயங்கள், கணவன் மனைவி உள்ள பிரச்சனைகள், பிரச்சனை தீராத வழி, வேலையில் டீக்ரேட் ஆனது, வேலை சிலருக்கு கிடைக்காம இருக்க, வெளிநாட்டு பயணங்கள் தடையானதெல்லாம் குழப்பத்தில் இருக்கும். இன்னும் 2 மாதம். இந்த 2 மாதம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கணும். இந்த 2 மாதம் போன அப்புறமா வழிகள் கிடைக்கும். 2 மாதத்துக்கு அப்புறமா குரு நல்லபடியாக மாறி வழி பண்ண சில குருவோட பலன்கள் உங்களுக்கு ஏற்பட்டு வேலைகள், வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். 2வது வெளிநாட்டு பயணங்கள் வழி. அது இல்லாமல் வழக்குகள், கணவன் மனைவிக்குள்ள வழக்குகள், இல்லை இடத்துக்கு சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் ப்ராப்ளமாக அப்படியே குரு மாறினாலும் பெரிய பலத்தை எதிர்பார்க்கானா 4 மாதத்துக்கு அப்புறமா திரும்ப பக்ரமாக சொல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பலன். கடனை தீர்த்துருவார். நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணம் வராது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் அந்த நேரத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ராகு மாறுறார். ராகு லாபாதிபதியாக வந்துடுறார். அப்போ அந்த லாபாதிபதியாக சொல்ல ஒரு பெரிய ராகு இப்போ லாபாதிபதியில் இருக்க ராகு 10ஆம் இடத்துல வர சொல்ல ஒரு பெரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா யோகாதிபதியாக அறிவார். அப்படி வர சொல்ல உங்களுக்கு வழி கிடைக்கும். சனியோட தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சிரும். வழியும் இருக்கும், சனியோட தாக்கமும் குறைஞ்சிரும். அதே நேரத்தில் 4ஆம் வீட்டில் குருவோடு போய் இவர் உட்காந்துடுறாரு கேது. அதோட வழியும் உங்களுக்கு நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கும். 2வது நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பணத்தை போடாதீங்க. ஒரு புது வீடு கட்டினா நடுப்புறம் நிற்கிற மாதிரியா இருக்கும், புதுசாக வராது. எதிர்பார்த்த பணங்கள் வராது, எங்கேயோ லாக் ஆகிடுவீங்க. ஸோ கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. 2வது கடன் அதிகமாக வாங்காதீங்க. அதே நேரத்தில் நீங்கள் போட்டிருக்க ஷேர் மார்க்கெட்டோ இல்லை பிஸ்னஸோ வழி பொறுமையாக தான் இருக்கும். எதிர்பார்த்த பணங்கள் இந்த வருஷம் அவ்வளோ இதுவாக கிடைக்காது. 2வது இன்னல், உடல் உபாதைகள். ஜலத்துக்கு போகாதீங்க. ஜலத்தில் ஸ்விம்மிங் பண்ணுறதோ இல்லை வேறு இடத்துக்கு போகிறதோ இல்லை கடல்லையோ இல்லை வேறு இடத்துல குளிக்கிறதோ இல்லை பிள்ளைகள் மேஷராசியாக இருக்கவங்க, பர்டிகுலராக அஸ்வினி பரணி நட்சத்திரம் இருக்கவங்க
ஜலத்துக்கு போய் வழி பண்ணிக்காதீங்க, அதில் பலன் இருக்காது. ஜலத்தினால அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. சனியோட தாக்கம், குரு பலம் இல்லாத 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பிரச்சனை. இது வச்சு 4ஆம் இடத்துல குரு போகிறதுனால இவங்களோட அம்மாவோட உடல், அம்மானால உங்களுக்கு உள்ள சின்ன சின்ன உபாதைகள், சில பிரச்சனைகள், வீட்டு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இவங்க உடல் உபாதைகள் 6ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, உடல் உபாதைகள் பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே கால் சம்மந்தப்பட்ட இடத்துலையோ, விரல்கள் சம்மந்தப்பட்ட இடத்துலையோ, இல்லை வண்டிகள் சம்மந்தப்பட்ட இடத்துலையோ அவங்களுக்கு வந்து அடிபடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. தலை பாரங்கள் ஏற்படும். ப்ரெஷர் சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி மேஷத்துக்கு எதிராக. ஆனால் அதே நேரத்தில் இந்த யோகம் இந்த வருஷம் பிறக்கிறது பாதி யோகமாக இருந்தாலும் பின்பாதி யோகம், அதாவது டிசம்பர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதத்து வரைக்கும் தான் உங்களுக்கு யோகம் நல்லாயிருக்கு. முதல் பாதி பெருசாக உங்களுக்கு எதிர்பார்த்தது கிடையாது. அது இல்லாமல் யோகங்கள் வர்றதெல்லாம் நீங்கள் டிசம்பர் மாதத்தில் எல்லா வேலையும் செய்யுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து நிறைய தடைகள் வரும். வீட்டு தடைகள், வழிகள், எங்கே போனாலும் யார்கிட்டே வந்து எந்த ஒரு நமக்கு சாதகமான நிலைகள் இல்லை. ஒரு உங்கள் மேலிடத்தில் ஒரு ஆளுங்கிட்ட நீங்கள் புகார் பண்ணாவோ, இல்லை மேலிடத்தில் வேலையில் நீங்கள் சொன்னாவோ, இல்லை மற்ற விஷயங்களை நீங்கள் செஞ்சு காட்டினாவோ அந்த விஷயத்துக்கு வழிகள் கிடைக்காம இருக்கும். எந்த ஒரு வழியும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரியான ஒரு பலன் கிடைக்காத ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. திருமணங்கள் இயர் எண்டு, இந்த ஆண்டுக்கு இறுதியெல்லாம் இந்த உங்கள் கல்யாணன்றது நடக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடைகள் ஏற்படும். வழிகள் வந்து எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் பெரிய பணங்கள் வர வேண்டியது தான் லாக் ஆகிடும். ஸோ பெரிய பணங்கள், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அரசியலில் பெரிய வழிகள் பண்ணுறதோ அதெல்லாம் எதிர்பார்த்தது அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸ்லோவாக போய் எல்லாத்தையும் வழி பண்ணி அதுக்கப்புறம் செஞ்சுக்கணும். கடமையை கரெக்டாக செஞ்சுங்க. அது இல்லாமல் முருகன், அது இல்லாமல் சுக்கிரன் இந்த வருஷம் உங்களுக்கு ஆதிக்கத்தில் வர்றதுனால ஒரு பலனை கொடுக்கலாம். சுக்கிரனுக்கு போயிட்டு வர்றது ஒரு வழி வந்தாலும் ஜாதக ரீதியாக என்ன வருதோ பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து முருகரை செவ்வாய்க்கிழமைனா வேண்டது நல்ல பலன் கிடைக்கும். குரு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு ஏற்றியே ஆகணும். அதுதான் நல்ல ஒரு பலன் அவங்களுக்கு வரும். அதே நேரத்தில் சிவன் கோயிலில் பிரதோஷத்துக்கு வழிபாடு பண்ணுறது ஒரு பெரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த வருஷம் எதிர்பார்த்தது வழி கிடைக்காது. உடல் உபாதைகளை கேர்ஃபுல்லாக, பெண்கள் வந்து பர்டிகுலர் உடல் உபாதைகள், ஞாபக மருதிகள், வழிகள் வச்சுட்டு தொலையக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும். எதிர்பார்த்தது வராது. நகைகள், வழிகள்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. எங்கேயோ வச்சோம், யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்க, எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் டீல் பண்ணிங்கன்னா எல்லா விஷயத்திலும் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மேஷராசி பர்டிகுலராக நீங்கள் இந்த ராசி இருக்கவங்க அஸ்வினி பரணி கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லா விஷயத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. விரையாதிபதியாக தான் இருக்கான். ரிஷபராசி, அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு உடைய கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசி நட்சத்திரம் ரொம்ப அருமையாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றி, வெற்றி குவியப்போகுது. வழிகள் உங்களுக்கு வரப்போகுது. எல்லாத்துலேயுமே பலன்கள் எதிர்பார்த்தது கிடைக்க போகுது. நிறைய பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகுது. ரெண்டாவது, இடத்துல போட்டிருப்பீங்க. அது இல்லாமல் தங்கம் வெள்ளி வச்சுருக்கவங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் ஆடிட்டிங் பண்ணக்கூடியவங்க, ரெண்டாவது டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அது இல்லாமல் இந்த கண்ணாடி, இந்த இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட் இருக்குது. வெற்றி, அரசியலில் இருக்கவங்க பெரிய வெற்றியை பார்ப்பாங்க. மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு நல்லாவும் இருக்கார். போகிற இடமும் குரு 3ஆம் இடத்துல ஒரு பலனும் கொடுக்குறாரு. அது இல்லாமல் முதல் 4 மாதமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடச்சிடும். நல்ல வழி வரும். முதல் 4 மாதம் எதிர்பார்த்த பலன்கள், வெற்றி கிடைக்க நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிடும். அதாவது புது வேலைக்கு வழி வரும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு ஹைக்ரேட் பண்ணி கொடுத்துருவான். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போது ஒரு பெரிய ஜாபில் இருக்கவங்க ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது, வேறு வேலைக்கு போகுது. வெளிநாட்டில் பயணங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. நிறைய ட்ராவல் இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிறது, வழிகள் வாங்கிறது, புது வீட்டில் குதூகலங்கள், எப்போ பார்த்தாலும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட வழிகள் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கான காரணமாக இருக்குது. அது இல்லாமல் சில இன்வெஸ்ட்மெண்ட் தைரியமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கான கால் வைக்கலாம், இடங்கள் வாங்கலாம், இடங்கள் வாங்கி வைக்கலாம்.
பழைய இடங்களை வாங்கி வச்சுருக்கவங்களை விற்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய லாபம். அதாவது 4 மாதம் கழிச்சு அந்த 4 மாதத்துலேருந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழி வந்துடும். அதே நேரத்தில் 11ஆம் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் ராகு மாறுகிறார். ராகு பெரிய பலனை கொடுப்பான். நல்ல வழி, ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராகு வழியாக இருந்து செயல்படணும். பாக்கியாதிபதி ஆகிறார். இந்த பாக்கியாதிபதி ஆக சொல்ல ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு நல்ல வழியை கொடுக்க போகிறார். பெரிய யோகத்தையும் கொடுக்க போகிறார். 10ஆம் இடத்துல ராகு பெரிய யோகத்தை கொடுப்பார். செயல் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், நிறைய வழிகள் வரும். திருமண தடைகள் எங்கேயோ விட்டுருக்கோம், அது வந்துடும். கணவன் மனைகள் கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வழியாக வந்து ஒரு ரிசல்ட் கிடச்சிரும். ஒரு செட்டில்மெண்ட் வரும், இல்லை அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு செட்டில்மெண்ட் வரும், இல்லை ஒரு தாத்தா கிட்ட இருந்தோ அவங்க ஃபேமிலியில் இருந்தோ ஒரு செட்டில்மெண்ட் பெருசாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய குழப்பத்திலேருந்து வெளியே வருவீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் இந்த ரிஷபத்துக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெற்றியை கொடுக்குறதுக்கு பர்டிகுலராக அதுவும் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்துக்கு பல வெற்றியை கொடுத்துரும். ஸோ வெற்றி வாய்ப்பு நிறைய அவங்களுக்கு காத்துன்னு இருக்குது. அது இல்லாமல் அரசியல்வாதியாக இருந்தால் தைரியமாக நீங்கள் இருக்கலாம். உங்களை தேடி வெற்றி வரும். உங்கள் வீடு தேடி வரப்போகிற ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு வழி அங்கே கிடைக்க போது தைரியமாக நீங்கள் கால் வைக்கலாம். இது இல்லாமல் திருப்பதிக்கு போயிட்டு வர்றது தான் நல்லது. திருப்பதியை ஏழுமலையான விடாமல் இந்த 6 மாதத்துக்கு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா பலன்கள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும். இடம், வீடு, வாகனம், வசதிகள் எல்லாமே அமைஞ்சிரும். ஒரு பெருமையாக வாழக்கூடிய ஒரு நிலைமை, வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றத சொல்கிறார். நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பாங்க. அது மாதிரி டீச்சர் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இன்க்ரிமெண்ட் கிடச்சிரும், நல்ல வழியும் வந்துடும்ன்றத சொல்கிறார். திருப்பதி தான் மெயின். அப்பப்போ பிரதோஷத்துக்கு போங்க, ஆறுதல் கிடைக்கும், நல்ல வழியும் கிடைக்கும். தைரியமாக நீங்கள் காலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். மிதுனராசி பர்டிகுலராக மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், அதே வழியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம். நல்ல வழி, நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு இருக்குது. குரு மாறினது, அதாவது வருடம் பிறந்தது ஒரு நல்ல வழி. அதாவது கடன் மேலே கடன், ஒரு 4-5 மாதமாக வேலை இல்லை, வேலையில் திட்டாண்டங்கள், வெளிநாட்டில் வேலைகள் போய் அங்கே போய் நிற்கிறது, எதை செய்யணும் தெரியாது, எது வழி பண்ணணும் தெரியாது, அந்த நிலைமைகள், நமக்கு ஒரு எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு நிலைமைகள், இதெல்லாம் வழி வருமா இல்லை, அந்த நிலைமைகள்லாம் மாறும். குரு மாறினது 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள், வழி நல்லாயிடும். அதுலேருந்து 5 மாதத்துக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது. திரும்ப குரு வக்கரமாக சொல்ல வேலை பிரச்சனை வரும், ப்ரெஷர் வரும். 2வது அஷ்டமாதிபதியில் ராகு போகிறார். ஸோ இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அஷ்டமாதிபதியில் ராகு போகிறதுனா, ராகு 2ஆம் இடத்துல கேது வர்றதுல சில கோபங்கள் தாபங்கள் வரும். இருந்தாலும் குரு 2ஆம் இடத்துல போய் உட்காந்துறாரு. அந்த குருவோட பார்வைனால இந்த பிரச்சனைகள் தீர்க்கலாம். இருந்தாலும் உபாதைகள் அதிகமாக இருக்கும். இந்த உபாதைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, அவங்களுக்கு நல்லது. 2வது இந்த வெயில் காலத்தில் டீஹைட்ரேட் ஆகிடும். வயிறு சம்மந்தப்பட்டது, சளி, கால் முட்டி வலிகள், கொஞ்சம் வயசானவங்க தான் கால் முட்டி வரும். பெண்களுக்கு வந்து இடுப்பு சம்மந்தப்பட்டது, கிட்னியோட வழியில் இருக்கக்கூடிய வழிகள், இதுக்கெல்லாம் தண்ணி நிறைய குடிக்கிறது, டாக்டர் ட்ரீட்மெண்ட், உப்பியே அவங்களுக்கு சில வழிகளை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான வழி பண்ணுறது. 2வது பெரிய வழிகள் கிடைக்கிறதுக்கு இந்த 2 மாதத்துலேருந்து அந்த 5 மாதம் 11ஆம் மாதம் வரைக்கும் ஒரு பலன் அவங்களுக்கு நல்லபடியாக காத்துன்னு இருக்குது. வெற்றி கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் வரும். 4-5 மாதமாக வேலை இல்லாதவங்களுக்கு அந்த வேலை கிடச்சி வேலைக்கு போகிறோம் அப்படின்னு வரும். தொழில் ஸ்தானங்கள் உருவாயிடும். தொழில் ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு தொழிலில் விருத்தி கிடைக்கும். 2வது வந்து சினிமா பட தயாரிப்பாளராக இருக்கவங்களுக்கு பெரிய வெற்றி வரும். ஒரு பாடல் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இருக்கும் அந்த மிதுன ராசிக்கு. அதே நேரத்தில் ஒரு நடிப்பு துறையில் பெரிய ஒரு அவார்டு வாங்கக்கூடிய திறமை இந்த வருஷம் அவங்களுக்கு கிடைக்கும். அதோட வழியாக இருக்கும். 2வது வந்து பெரிய வெற்றியை பார்க்கணும், பெரிய பணம் பார்க்குறதெல்லாம் 2ஆம் மாதத்துக்கு அப்புறம், அதாவது 6ஆம் மாதம் ஜூன் மாதத்துலேருந்து வழி வரும். இன்வெஸ்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பொறுமையாக பண்ணணும். ஸோ இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணாலும் திரும்ப 11ஆம் மாதத்தில் அஷ்டமாதிபதியாக ராகு வர்றார். ராகுனால செலவுகள் ஏற்படும். சில மருத்துவ செலவுகள் வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 2வது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ராகு வந்து மாற சொல்ல 2ஆம் இடத்துல கேது போக சொல்ல என்ன ஆகும்னா, அப்பாவோட சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள், வீட்டு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அது இல்லாமல் தொலைத்தொடர்பாக இருக்கவங்களுக்கு உடல் உபாதைகள், இந்த பிரச்சனைகள் ஏற்படும். 2வது வாகனம். இந்த வாகனத்தோட செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் வரும். சில செலவுகள் ஏற்பட்டு அடையணும், பிரச்சனை இல்லை. தொலை தூரத்துக்கு போகாதீங்க, பயணம் எடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்குமே நீங்கள் பயணம் எடுக்க வேணாம் இந்த வருஷம். இப்போ பண்ணுறதெல்லாம் நல்லா போயிட்டு வாங்க. ஆனால் டிசம்பர்லேருந்து
மார்ச் வரைக்கும் தொலைத்தொடர்பு வச்சுக்காதீங்க, வழியாக இருக்காதீங்க. அப்படி போதாந்தா ஒருத்தர் கூட டிரைவர் போட்டோ வழி பண்ணியோ செயல் பண்ணது தான் உங்களுக்கு நல்ல பலன் வரும். ரெண்டாவது வந்து இடுப்பு கீழே கால் தலை, அது இல்லாமல் ப்ரீத்திங் வயிறு, இதெல்லாம் உங்களுக்கு சில பிரச்சனையை கொடுக்க போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி. மூணாவது வந்து வேலை இல்லாத திண்டாட்டங்கள் மாறிடும், வேலையில் நல்லாயிடும். தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, தொழில் வந்திருக்கவங்க, தொழிலில் வளர்ச்சி வரவங்களுக்கு பெரிய அளவில் வழிகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த 11ஆம் மாதத்துக்குள்ளே இருக்குது. இந்த 11ஆம் மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக குலதெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடை விட வேணாம். ரெண்டாவது குருவுக்கு பிரீத்தி பண்ணி ஆகணும். குருவுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணி அதுக்கான வழி, குரு மாறப்பா நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு பிரீத்தி பண்ணி அதுக்கான வழிகள் பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் திருக்கைக்குன்றம், இந்த திருக்கைக்குன்றம் கழுகு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடம், மலை ஏறி வரக்கூடிய இடத்துல போய் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு மாதமும் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது கிடைக்கும். நரசிம்மருக்கு வந்து மலை ஏறுற நரசிம்மர், இல்லைன்னா அந்த நரசிம்மர் கோயில் போயிட்டு வர்றது, அந்த மாதிரி போகிறது நல்லது. ஆஞ்சநேயர், ஏன்னா நல்லா இருக்குது ஜாதகம், நல்லா குருவும் நல்லா இருக்கார், ஆனால் பலன் இல்லாமல் இருக்கும். அந்த பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இந்த வருஷம் பாதி தான். ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து பாதியாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றதான் சொல்கிறேன். கடகராசி, அதுவும் பர்டிகுலராக இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அதே நேரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆயில நட்சத்திரம். வெற்றி மேலே வெற்றி, அரசியலில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய பேர் கிடைக்கும், வழியும் வந்துடும். அவங்களுக்கு செயல்திறனால் அந்த வழியும் கிடைச்சிடும். ஓரளவுக்கு நம்ம நல்ல வழி வந்துட்டோம் அப்படின்ற ஒரு செயல் அங்கே இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4-5 மாதமாக ஃபேமிலிக்குள்ளே தகராறு, கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லை, அது இல்லாமல் பிரச்சனைகள் அதிகம், பண விரயங்கள், செலவுக்கு கட்டுக்கடங்காத செலவு, எதிர்பார்த்தது இல்லை. விரயத்தில் 12ஆம் இடத்துல அவங்களுக்கு இவர் உட்காந்துருக்கார் குரு. அந்த குரு உட்கார்ந்ததுனால விரயத்தை கொடுத்துருக்கார். சுப விரயம் போல் தெரியும், ஆனால் எல்லாமே விரயம்தான். கையில் ஒன்று கூட இல்லை, செலவுகள். ரெண்டாவது வேலையில் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரல. எதனா ஒரு இடம் வாங்கினேன்னா அந்த இடங்கள் தடைகள். இப்போ தான் ஒரு 10 நாளாக மாறி இருக்குது. இந்த 10 நாள் மாற்றம் இனிமேட்டு வர காலத்தில் நல்லா மாறிடும். இடம் வாங்கக்கூடிய எதிர்பார்க்காத இடங்கள் அமையும், செலவுகள் வந்து குறையும், உங்களுக்கு தேவையான வழிகள் வந்து பூர்த்தியாகும். வர்த்தகத்தில் போட்ட பணங்கள், அதாவது டெக்ஸ்டைல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா வந்து வர்த்தகங்கள், இதில் போட்டுக்கூடியது ட்ரேடு, இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய வந்து பணம் போட்டுட்டோம், பொருள்லாம் ஏறி போச்சு, நம்ம தொழில் நல்லா இருக்குமா, இல்லை தொழில் வருமா வராதா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தொழில் வரும், நல்லபடியாகிடும். இந்த 2 மாதம் பர்டிகுலர் 1 மாதம் மே மாதத்துலேருந்தே நல்லாகும். மே மாதம் இருக்குது, 10ஆம் மாதத்துக்குள்ளே பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு வந்துடும். வெளிநாட்டில் வேலைக்கு போயிருப்பீங்க, வேலை கிடச்சிருக்காரு, கல்யாணத்தில் வழி வந்திருக்கோம், படிக்கிறதுக்கு போகணுன்னு வந்திருப்பீங்க, அது தடையாக இருக்கும். அந்த தடை நீங்கள் அந்த படிப்பு வழக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுரும். அதனால் புது இடத்துக்கு போய் புது இடத்துல வழி பண்ணணும், அவங்களுக்கு புது தொழில் ஆரம்பிக்கணும், புது வழியான ஒரு வர்த்தகத்தை உருவாக்குறன்றது எல்லாமே நல்லபடியாக புது வழியாக எடுத்துன்னு போகும், புது வழியாக செயல் பண்ணும். குரு நல்லபடியாக மாற்றத்தை கொடுப்பான். அது இல்லாமல் இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா கேது உங்ககிட்ட வந்துடுறார். ஆலயங்கள் வழி, ஆலய வழிபாட்டில் இருந்தீங்க, தெய்வ வழிபாடு ஆக்கிடுவீங்க. நிறைய கோயில் சுற்றக்கூடிய ஒரு நாள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்கும். இந்த வருஷத்தில் நிறைய கோயில்கள், அதுவும் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து வழியை கொடுத்துரும். ரெண்டாவது, உடல் உபாதைக்கு பார்த்தீங்கன்னா லங்ஸ், வயிறு, ஹார்ட், இது 3மே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நல்ல தண்ணி, தேவையான உணவுகள், எது தேவையோ சில எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடலை குறைச்சி உடலை மேம்படுறது தான் கடகத்துக்கு நல்லது. ரொம்ப பலன்கள் ஏற்படக்கூடிய காலம் உங்களுக்கு காத்திருக்கு. அது இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய வழிகள் அதுவும் நல்லபடியாக வந்துடும். வெளிநாட்டோட தொடர்புகள் கிடைக்கும். வேறு வேலைக்கோசரம் அங்கே போயிருப்பீங்க, அந்த வேலை உங்களுக்கு கிடச்சி செயல்பாடாக வெற்றியாக கிடைக்கும். அதுவும் இந்த அடுத்த மாதம் மே மாதத்துலேருந்தே வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். 11ஆம் மாதத்துலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், 12ஆம் மாதம் வரைக்கும். அப்புறம் 12ஆம் மாதத்துலேருந்து 4ஆம் மாதம் வரைக்குமே ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு நல்லபடியாக காத்துன்னு இருக்குது. தைரியமாக இருக்கலாம். உடல் உபாதைகள் மட்டும் பார்த்துங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் பெருமாளுக்கு என்ன சேவைகள் இருக்கோ அந்த சேவைகள்லாம் போய் பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் பெருமாள் கோயில் போகிறது தான் நல்லது, இல்லை ஒவ்வொரு மாதம் திருப்பதி போகிறது நல்ல பலன் கூட. சிவனை வேணுங்க, சிவனோட வழிபாடுகள் உங்களோட பிரச்சனைங்க தீரும். அமைதி, தியான வழிபாடு எங்கே இருக்க போகும். சில வழிகள் கெட்டதோ இதுவோ அதுக்கெல்லாம் போகாதீங்க. சில வழிகள் போனால் நமக்கு கிடைக்க நினைப்போம், நம்ம அதில் வெற்றி இல்லாமல் போயிடும். ஸோ தியான வழிபாடுகள், மெடிடேஷன், சில கோயில் சென்டர் இதுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிங்கன்னா
பழைய வழிகள் பிரச்சனைகள் தீரும், நிறைய லேண்டு வழி இதெல்லாம் கிடைச்சிரும். ஆனால் வெற்றி பெரிய வெற்றியாக இருக்குது. கடகத்துக்கு அமோகமான நேரம். பழைய எந்த ஒரு பிரச்சனையினு தீர்த்து வழி வரக்கூடிய வழி. அதே மாதிரியா நீங்கள் சில ப்ரேயரை பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்கின்றத சொல்கிறார். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் சூப்பராக இருக்குது. உலகத்தில் வந்து இந்த ஒரு வெற்றியை வந்து எதிர்பார்த்தது தன்னோட இதை தக்க வச்சுக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்துடும். அந்த இடத்துல எங்கே நிற்கிறீங்களோ அந்த இடத்துல வெற்றி உங்களுக்கு வந்து வழி பண்ணி உங்களோட இடத்த வந்து தக்க வச்சுக்கூடிய நிலைமை ஏற்பட்டு அதுக்கான வழிகள் கிடைக்கும். அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் இவருக்கு பெரிய வெற்றியை கிடைக்கிறதுக்கு நிறைய விரயங்கள். 12ஆம் இடத்தோட 11 லாபத்தில் குரு இருந்தோம். லாபத்தோட குரு பலன் கொடுக்காம நிறைய விரயங்கள் கொடுத்துருக்கு. செலவுகள் எக்கச்சக்கமான செலவு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடில் பண்ணியிருக்கீங்க, கோல்டு சில்வரில் பண்ணியிருக்கீங்க, பெரிய லேண்டு போட்டிருக்கீங்க. அந்த லேண்டு விற்க மாட்டேங்குது. அதை டிவைட் பண்ணி பாதியாக விற்கலாம், அதுக்கான பணம் வரும்னா வரல. எது பார்த்தாலும் எதுக்குமே வழி கிடைக்கல. ஒரு செலவுகள் இருக்குது, எக்கச்சக்கமான செலவுகள். அந்த செலவுக்கு கட்டுக்கடங்காக போய் இதை காப்பாற்ற முடியுமா, இது செயல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்து அந்த எண்ணங்கள் மாறக்கூடியது. இன்னும் 2 மாதத்தில் குரு மாறினது. குரு 12ஆம் இடத்துல வந்தாலும் குறையும். 3, 6, 8, 12 வந்தால் தான் குருவோட யோகம் சொல்லுவாங்க. அந்த யோகம் 12ஆம் இடத்துல வெற்றி வருது. வெற்றி விரையாதிபதியாகி வெற்றியாகும். இந்த விரையாதிபதியாகி வெற்றி வருது. ஒரு பெரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கு. அதனால் நிறைய விரயத்தில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். லேண்டு போய் அப்படியே நின்றுடும். நீங்கள் போட்ட சில்வர் கோல்டு அதெல்லாம் போய் அப்படியே நின்றுடும். அதில் வந்து ஒரு வரல, லாபம் வரலன்ற மாதிரி ஆகிடும். நிறைய வழிகள் வந்து கிடைக்காம அந்த வழிகள் உங்களுக்கு கிடைச்சிடும். சிம்மத்தில் இருக்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க இல்லை போலீஸ்லேயோ பெரிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வழி இல்லாமல் இருக்கும். ஆனால் 2 மாதத்தில் அவங்களுக்கு வந்து பெரிய போஸ்ட்டு வழிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் ஒரு பொசிஷன் கிடைக்குன்னு நினைப்பீங்க. அந்த பொசிஷன் அவங்களை வீடு தேடி வரக்கூடிய நிலைமை 12ஆம் இடத்துல குரு வந்ததுனால நல்லது செயல் பண்ணக்கூடிய இருக்கும். அது இல்லாமல் புது வீடு, புது வழி, புதுசாக எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறது, தொழில் ஸ்தானத்தை புது ஸ்தானமாக மாற்றி அமைச்சு ஒரு புது தொழிலாகவே அமைச்சு அதில் வழி காணுறது, அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் வெற்றியை கிடைக்கக்கூடிய நாளைகள், வெற்றி நிறைய வழிகள் உங்களை தேடி வரும். நிறைய வழிகள் உங்களுக்கே வந்து அமையக்கூடிய தன்மைகள் ஏற்படுறது பார்க்குறோம். உடல் உபாதைகளில் முதுகு, கால் வலி, 2வது வந்து கழுத்து சம்மந்தப்பட்டது, தலை பாரங்கள், அதெல்லாம் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து வந்துட்டு போகும். அப்பப்போ வந்துட்டு போகும். அது காரணம் 12ஆம் இடத்துல இருக்கிறதும் சரி. உங்களுக்கு அருமையாக ரணரோகத்தில் வரக்கூடிய ராகு அருமையான இடத்துல வர்றார். 6ஆம் இடத்துல 7 வர சொல்ல லக்ஷ்மி யோகத்தை கொடுப்பார், பெரிய பணத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். பெரிய வழிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத சொல்லலாம். சிம்மத்துக்கு தைரியமாக இறங்கலாம். 2வது வந்து இந்த உடல் பாதைகள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி வழி பண்ணி காப்பாற்றிக்காங்க. முருகரை வழி பண்ணுறது நல்லது. ராகு கேதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிவிடு. இந்த ராகு கேது மாறுறப்போ ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்க. 12ஆம் இடத்துல கேது வரத்தால் திரும்ப நாணத்தை கொடுத்துருவார். நாண வழிபாடு எல்லா விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஆலயம், வழிகள், நிறைய ஊர்கள் போகிறது, அந்த இடத்துல போய் வழி பண்ணி கொடுக்குது. நிறைய இடத்துல உங்களை வந்து கூப்பிட்டு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா கூப்பிட்டு சொற்பொழிவு ஆட்டுறது, இல்லை நீங்கள் பேச சொல்கிறது, நீங்கள் இதுக்கு இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிட்டும். வெற்றி மேல் வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கேது வர்றதுனாலையும் இல்லை ராகு வர்றதுனாலையும் உங்களுக்கு யோகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் மாதம் வரைக்கும் தான். 10ஆம் மாதத்துலேருந்து 2ஆம் மாதம் வரைக்கும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சின்ன குறை. 2ஆம் மாதத்துல திரும்பி யோகம் வந்துடும். ஆனால் லக்ஷ்மி யோகமாக இருக்கும் 1.5 வருஷம் ராகு பெரிய பலனை கொடுத்துட்டு போவார். இந்த யோகத்தை பல பிரச்சனைகளை தீர்ப்பார். பல வழிகளை ஸ்டடி பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு போவார். ஒரு அரசியலாக இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் இதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும். வெற்றி இருக்குது. அது இல்லாமல் சிவ வழிபாடு பண்ணுறது நல்லது. சூரியனை டெய்லி வணங்குங்க. சூரிய வழிபாடு பண்ண சொல்ல உங்களுக்கு நல்ல ஒரு வழிகள் வரும். அதே நேரத்தில் நீங்களும் திருப்பதி போகிறது நல்லது. ஸோ திருப்பதி அந்த 12ஆம் இடத்துல குரு இருந்தாவே திருப்பதி போனால் தான் எல்லா விரயத்தையும் அவர் வந்து நல்ல வழியாக மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். சில கன்னியாராசி உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அதில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரம் 3 நட்சத்திரமே நல்ல வலுவாக இருக்குது. ஆனால் வலுவான நட்சத்திரங்கள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா விரயம், வீட்டு செலவு,
கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லை, மிகப்பெரிய தொழிலில் நஷ்டம், மிகப்பெரிய லாபங்கள் வரல, பணம் போட்டது வருமா வராதா, விரயமாகி நிற்குது, எல்லாமே அங்கங்கே நிற்குது, நமக்கு வரல. அதாவது பதவி இருக்குது, பதவியில் நல்லா இருக்குது, திரும்ப இந்த பதவி கிடைக்குமா, இல்லை கூட இருக்கவங்களாம் கரெக்டாக ஒத்துழைப்பாங்களா, இல்லை கூட இருக்கவங்களாம் சரியாக இருக்குமா இல்லையா, பலவிதமான யோசனைகள், பலவிதமான வழிகள் அவங்களுக்கு நடந்துருக்கு. அந்த யோசனையில் வெளிச்சம் கிடைக்காம இருக்குது, பிரச்சனை தீர்வு இல்லாமல் இருக்குது, தீர்வு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த தீர்வில் ஒரு வழி கிடைக்க மாட்டேது. அந்த தீர்வு கிடைச்சா நல்லபடியாக போய் சேரலாம், நல்லபடியாக வழி பண்ணலான்னு நினைப்பீங்க. நல்லது நடக்குதா, கெட்ட பேர் தான் வரும். ஸோ நல்லது நீங்கள் செய்ய போய் உங்கள் கெட்ட பேர் தான் வரும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க. அது இல்லாமல் ஃபேமிலிக்குள்ளே சரியாக பார்க்க முடியல, எந்த விஷயத்தை போய் எடுத்து போய் செய்யணும்னு நினைக்க அதெல்லாம் நடக்காமல் இருக்குது. அது நடக்கிறதுக்கு தான் இந்த குரு 11ஆம் வீட்டில் உங்களுக்கு வரார். பெரிய லாபம் உச்சத்தோடு வர சொல்ல இந்த அரசியலில் பெரிய வெற்றி கிடைக்கும். எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறப்போ நீங்கள் தான் அப்படின்னு திரும்ப உங்கள் கையிலே வந்துடும். நீங்கள் தான் வழி பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே நேரத்தில் புது வேலைகள் கிடைக்கும், வேலையில்லாத பிரச்சனைகள் தீரும், நிறைய செலவுலேருந்து மாட்டிப்பீங்க. வாகன செலவு, வீட்டு செலவு, வீடு கட்டு பாதியிலே நிற்கும், அதோட செலவுகள், அதுக்கான வழிகள் எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் எங்கெங்கே பயணம் பண்ணோம், எங்கெங்கே போனோம் அதுவும் கிடைக்கல, அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். முதல் மாதமே, அதாவது இப்போ இந்த மாத தொடக்கமே நல்லா இருந்தாலும் மே மாதத்துலேருந்து குரு மாறுறப்போ உங்களுக்கு பெரிய பலன் காத்திருக்கு. கடன் 6 மாதம் பெரிய பலன் உங்களுக்கு வந்துடும். தொடர்ச்சியாக லாபம் கிடச்சிரும், ரெண்டாவது வெற்றி கிடச்சிரும், போட்ட தொழில் லாபம் வந்துடும். சினிமா வழி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த கன்னியாராசி இருக்கவங்களுக்கு பெரிய லாபத்தை ஈட்டி கொடுக்கறதுக்கு வரும். வர்த்தகங்கள் முதலீடு பண்ணியிருந்தா அந்த வர்த்தகங்கள் பெருசாக லாபத்தை கொடுக்கறது வரும். இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அந்த பணத்தை எடுக்கக்கூடிய நிலை வரும். இடம் சம்மந்தப்பட்டதோ இல்லை இடத்துக்கு வழியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்துடும். கனவு மனைவிகளோட பிரச்சனைகளாகி அந்த ஒற்றுமை திரும்ப ஏற்படும். வழிகள் உங்களுக்கு நல்லா ஆக்கக்கூடிய தன்மை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அது இல்லாமல் நீங்கள் ஒரு கல்வித்துறையில் இருந்திருப்பீங்க, இல்லை கல்வி பயணன்றா ஒரு பெரிய ரிசல்ட்டை எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த மார்க் கொஞ்சமாக ஆகிடப்போதுன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு நல்ல வழியும் உங்களுக்கு கிடச்சிரும், எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம். அது இல்லாமல் உங்களோட வழிகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். இந்த குரு ஒரு பெரிய பலனை கொடுத்துருவான். அது இல்லாமல் 6ஆம் இடத்துல ராகு லக்ஷ்மி யோகம் இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல கண்டத்தில் சனி இருக்கிறதுனால கண்ட சனி ஒரு விரயத்தையோ மனசில் சஞ்சலத்தையும் கொடுப்பான். ஆனால் 6ஆம் இடத்துல ராகு நல்லது தான் செய்வார். ஸோ டிசம்பர் மாதம் நல்ல டைம் இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ரெண்டாவது உடல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ப்ரீத்திங், வயிறு இது சம்மந்தப்பட்டது. தலை அடிக்கடி பாரம் வரும். பெண்களுக்கு கை கால் விட்டு போகிறது, இடுப்பு கை கால் விட்டு போகிறது, சடனாக மைண்டு வேவரிங் கிடைக்கிறது, ஒரு சின்ன டிப்ரெஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த டிப்ரெஷன்ஸ்லாம் போகிறதுக்கு மெயினாக நீங்கள் போக வேண்டிய இடம் காலாஸ்திரி. காலாஸ்திரி போய்ட்டு ரவுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்க. அதே நேரத்தில் பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுங்க. முருகரை வேணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண உடல் உபாதைகள் போகும், பிரச்சனைகள் தீரும். ரெண்டாவது துளசி, இந்த மாதிரியா வில்வம், இந்த மாதிரியா உணவுகள் உடம்பு எடுத்திங்கன்னா உடல் உபாதைகள், தலை பாரங்கள், இந்த சம்மந்தப்பட்ட நோய்கள், டிப்ரெஸ் மைண்ட்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து ஏன் நம்ம டீப்பாக போயிட்டோமா, டீப்பாக இது பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால ரொம்ப குழப்பத்தை உருவாகுது. ஸோ அந்த குழப்பங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வந்துடும். பயப்பட வேண்டாம். எல்லாமே நல்ல வழிகளும் நல்ல வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் போகிறதுக்கான வேலை வாய்ப்புகள் அங்கே காத்திருக்கு, அங்கே வழியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பொறுமை தேவை இந்த வருஷம் அப்படின்றத சொல்லலாம். துளாராசியில் சித்திரை, சுவாதி அவங்களுக்கு கூடிய விசாக நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே வலு இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது பிரச்சனை மேலே பிரச்சனை வரும், வழக்குகள் வரும், வழக்கு தேவையில்லாத வழக்கு வரும். ரெண்டாவது குரு 10ஆம் இடத்துல போனால் பதவி பறி போகும். அந்த 10ஆம் இடத்துல பதவி பறி போகிறது இல்லாமல் திரும்ப இயர் எண்டுக்குள்ளே கேது வர 10ஆம் இடத்துல போய் உட்காரப்போம். ஸோ ஒரு பிரச்சனை வர சொல்ல இன்னும் பிரச்சனைகள் வரும். பழைய வழக்குகள், அதாவது ஒவ்வொரு 3 மாதம் சின்ன பிரச்சனைகள் வீட்டில் இருந்து இருக்கும். ஒரு குதூகூலங்கள் இருக்கும், ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு ஒரு பிரச்சனையாக ஒரு குழப்பமாக இருக்கும். பர்டிகுலராக உங்களுக்கு சுவாதி, விசாகம் இது ரெண்டுமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். செலவுகள் மேல் செலவு வரும், ரொம்ப விரயங்கள் ஏற்படும், கொடுத்த பணம் வராது. இப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, வெள்ளி கோல்டு எதனா போட்டிருப்பீங்க, அந்த பணங்கள்லாம் லாக் ஆகிடும். உடனே ரிலீஃப் ஆகாது, ரிலீஃப் ஆகக்கூடிய நிலைமை இருக்காது. வேலையில் டீக்ரேட் ஆகும்,
பணம் வந்து கையில் நிற்காமல் செலவாயிடும், மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது எல்லாமே குருவோட பாதகம் இருந்தாலும் சனி நல்லவனாக இருக்கான். சனி ஒரு நல்ல பாதகத்தாக இருந்து அவனோட பார்வையினால் உங்களுக்கு வழிகள் கிடைக்குமே தவிர பிரச்சனைகள் தீர்றது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் ஒவ்வொரு 3 மாதமும் சின்ன சின்ன சளி சம்மந்தப்பட்டது, சக்கரை சம்மந்தப்பட்டது, இடுப்பு கீழே கால் சம்மந்தப்பட்டது, கழுத்து வலி, தலை பாரங்கள், பெண்களுக்கு வந்து மாதவிடாய் இல்லைன்னா அவங்களால தூங்க முடியாது, தூக்கக்கூடிய நைட்டில் தூக்கம் இல்லாமல் போகிறது, இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் வந்து மேலே வந்து தடையாகி அப்படியே நிற்கும். இதுக்கு என்னடா ஒரு வழி வரமாட்டேன்ற மாதிரியா பிரச்சனைகள் ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கிறது இல்லாமல் வேலையில் வெளிநாட்டில் இருக்கவங்க மாறி மாறி போகணுன்ற எண்ணங்கள் வேணால் சாராருங்க. படிப்பு துறையில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி எதாவது போட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். லேண்டில் பர்டிகுலராக பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. தேவையாக கரெக்டாக இருந்தால் போங்க, அது லாக் ஆகிடும். விற்க வரும்போது உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், லேட் பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அந்த 10ஆம் இடம் குரு வந்து உங்களை தள்ளி விட்டுரும். அது இல்லாமல் வழி பெரிய கவர்மெண்ட்டில் இருக்கவங்க பொறுமையாக போங்க. இந்த வேலை கிடைச்சா போதும், இந்த வேலை இருந்தால் போதும், ப்ரமோஷன் வேணாம் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக போங்க. மற்றவங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து போகிறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். இல்லைன்னா துளாராசிக்கு மாட்டிக்கின்னு தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட போகுது. அது இல்லாமல் நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, இடுப்பு கீழே கால் தலை அந்த பாரம் வந்துடும். பெண்களுக்கு வந்து பிரச்சனை. அது இல்லாமல் கண் சம்மந்தப்பட்டது, ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, சுகர், இது 3மே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அப்பப்போ பிளட் செக்கப் எடுத்து வழி பண்ணிக்கிறது நல்லது. இது இல்லாமல் நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்திக்கு கண்டிப்பாக பரிகாரம் பண்ணி ஆகணும். குரு மாறுற அன்றைக்கி ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்க. ராகுகேதுக்கு முன்னாடியே போய் ராகுகேதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்க. குலதெய்வ வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும். இந்த குலதெய்வ வழிபாடு கவனம். 3வது நல்ல ஞாபகம் வச்சுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, பணத்தை கொடுத்துடாதீங்க. பணம் கொடுத்துட்டா திரும்பி வராது, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பெருசாக இன்வெஸ்ட் பண்ண புது லேண்டு வாங்க வேணாம். இந்த வருஷம் உங்களுக்கு முற்றிலும் சாதகங்கள். அதுவும் பர்டிகுலராக இந்த 4 மாதமே ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு ஜூன்லேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் ஒரு வழி கிடைக்கும். 11ஆம் மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் ரொம்ப ப்ராப்ளங்கள், விரயங்கள், செலவுகள், எதிர்பார்த்த வழிகள், வாகனங்கள் இருக்க இடத்துல இருக்காது, அதுக்கு செலவுகள், அந்த வண்டியை விற்றுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே தாமதம் பண்ணி ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரியே வெற்றி வரும் அப்படின்னு நினச்சி போகும். அதான் உங்களுக்கு நல்லது. சிலர் விருச்சிக ராசியில் அதுவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரம் பலமாக இருக்குது. குரு 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியாக போகிறார். அஷ்டமத்தில் இருந்த குரு சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுத்தாலும் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பெரிய பலனை காத்திருக்கான். நல்ல வழி கொடுக்கறதுக்கு இருக்கான். குரு நல்ல இடத்துல உட்காந்துருக்கார். ராகு நல்ல இடத்துல உட்காந்துருக்கார். திரும்பவும் கேது வந்து 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி மாற சொல்கிறார். நல்ல பலனும், புது வீடு, புது வழி, புது இடங்கள், புது ஊருக்கு போகிறதுக்கான வழிகள் கிடச்சிரும். இடம் கண்டிப்பாக வாங்குவீங்க. வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசமோ இல்லை ஒரு வழியோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப நிகழ்ச்சியில் ஏறும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத விஷயங்கள் கல்யாணம் ஆக தொடங்கிடும். பழைய வழக்குகள் அண்ணன் தம்பி கூட இருக்காங்க, அந்த வழக்குகள் பிரச்சனை தீர்ந்து வழக்கு மூலியமாக உங்களுக்கு ப்ராப்ளம் தீர்ந்து எது வரணுமோ அது வந்துடும். செட்டில்மெண்ட் பேசுகிறது, பேங்க்கில் பிரச்சனையாகிடுது, பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கிறது, அதுக்கு முன்னாடி அந்த பணத்தை கட்டாமல் அதுக்கான ஒரு வழிகள் முயற்சிகள் பண்ணி செயல் பண்ணுவீங்க. ப்ரொமோஷன்ஸ், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க ப்ரொமோஷன்ஸ் வரும். இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க, அதுவும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அது இல்லாமல் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறவங்க, இவங்க அத்தனை பேருக்குமே தொழில் நல்லாயிருக்கும். அதுவும் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க பெரிய அளவில் இந்த விருச்சிக ராசிக்காரங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு பலனை காத்திருக்கு. திருமணம் ஆகாத தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகி முதல் இந்த 4 மாதம், அதாவது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்குமே நல்ல பலன் உங்களுக்கு காத்திருக்கு. ஆகஸ்ட்லேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் திரும்ப ரிவர்ஸ் ஆகி நிறைய கடன்கள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி பொறுமையாக போகிறது உங்களுக்கு நல்லது. 11ஆம் மாதத்துலேருந்து 4ஆம் மாதமே யோகம், நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு. வழிகள் கிடைக்கும். 2வது வந்து இந்த வாகனங்கள் புதுசாக வாங்குறது, புதுசாக வழி போகிறது, வெளிநாட்டு பயணங்கள் போகிறது, வெளிநாட்டிலே அங்கேயே நிரந்தரமாக இருக்கிறதுலாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடச்சிடும். எதிர்பார்க்காம வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. 2வது வந்து பெண்கள் வழியில் வந்து வயிறு சம்மந்தப்பட்டது, சூடு, அது இல்லாமல் அடிவயிறு சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அது இல்லாமல் கண் பார்வைகள் கொஞ்சம் வயசானவங்களுடைய ப்ராப்ளங்கள் வரலாம்.
முட்டி கால் ஆர்த்தோ சம்மந்தப்பட்டது ப்ராப்ளங்கள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இனிப்பு வகைகள் நிறைய வரும், அதெல்லாம் சேர்த்துக்காமல் கொஞ்சம் குறைச்சி வழி பண்ணிங்கன்னா நல்லாயிடும். அது இல்லாமல் நிறைய இடத்துல பயணம் பண்ணுவீங்க, நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கவர்மெண்ட் சம்பந்தம் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும், எல்லாமே எதிர்பாராத பணங்கள் வரும். போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு எல்லாம் போட்டதெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு உயர்ந்து வரும். தைரியமாக இருக்கலாம். காற்று இருந்தால் எல்லா வழியிலையும் வெற்றி கிடைக்கும். அது இல்லாமல் முருகரை வேண்டது நல்லது. பாக்கியாதிபதியாக உட்காரனால குருக்கு ஒரு பிரீத்தி பண்ணுங்க. பாக்கியாதிபதியாக இருக்கும் எப்பவுமே 1ஆம் இடத்துல கடகத்துக்கு போகிறாங்கன்னா பெருமாள் வீட்டுக்கு போகிறது நல்லது. அதுவும் அனந்த சயனம் படுத்திருக்கக்கூடிய பெருமாள், அது இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் அந்த மாதிரிலாம் அப்பப்போ போயிட்டு வந்தீங்கன்னா யோகங்கள் வழிகள் நல்ல வழியாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்காவது நல்ல வழிகள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத சொல்கிறார். அது இல்லாமல் பிரதோஷத்துக்கு சிவ வழிபாடு பண்ணது நல்லது. தனுசு ராசி அதுவும் பர்டிகுலராக இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், 3 நட்சத்திரமே இப்போ நல்லா இல்லை. அஷ்டமாதிபதி குரு போகிறார். அஷ்டமாதிபதி குரு போகிறதுனால பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகிறார். ஒரு நிம்மதி இருக்காது, வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும், பணம் அடிமேலே அடிப்படும், பணங்கள் விரயமாயிடும், செலவுகள், வாகனங்கள் தொலைறது, எந்தெல்லாம் பொருளை விட்டுட்டு வந்துடுவீங்க. வேலையில் பெரிய போஸ்ட்டில் இருக்கும், கொஞ்சம் உங்களை டம்மி பண்ணி கீழே இறக்கிடுவாங்க. வாக்குவாதங்கள், சண்டைகள், மற்றவங்ககிட்ட பேசுகிறத சரியாமல் கேட்காம அவங்ககிட்ட சண்டை போடுறது, அதுவும் நீங்கள் டீச்சர் அதாவது ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, தொழில் வழியில் இருக்கிறது, இம்பார்ட்டன்ட் அக்செப்ட் பண்ணுறது, ட்ரைனிங் கொடுக்குறது, கோச்சராக இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் ஸ்லோவாக போகும். எதிர்பார்த்து அதில் ட்ரேட் பண்ணுறது ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த பணம் கோல்டு சில்வர்லேயே போய் இறங்கிடலாம், இல்லைன்னா ஷேரில் இறங்கிட்டு இருக்கோம், திரும்ப ஒன்று இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த பணத்தை கரெக்டாக எடுக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு கொடுக்காது. எல்லாமே இருக்கும், நாளைக்கு வரா மாதிரியா இருக்கும், வராது. அது இல்லாமல் பெரிய பணத்தை போட்டுறாதீங்க, பெரிய பணம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தொழில்நுட்பங்கள் வழியாக எந்த ஒரு வேணால் இன்வெஸ்ட் பண்ணியாருங்க. ரெண்டாவது உங்களை கடன் கேட்டு வாங்கி போய் அந்த பணத்தை திரும்பி தரமாட்டாங்க. அந்த சூழ்நிலைகள் உங்களை தள்ளி விட போகுது. பெரிய வேலைகளை தள்ளி விட்டுரும். விசா கிடைக்காது, எக்ஸாம் எழுதலாம், நீட்டில் போய் எழுதணும், ஒரு புது வழியான எக்ஸாம் எழுதலான்னா அந்த எக்ஸாமில் பெரிய எதிர்பார்த்த மார்க்களோ வழியோ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி வழி பண்ணுறது தான் நல்லது. அது இல்லாமல் தொழிலில் பெரிய ப்ராப்ளங்கள் வரும், கனவு மனைவிகளை ஒற்றுமையில் கொஞ்சம் குறைஞ்சிரும், நிம்மதி இருக்காது. பர்டிகுலராக போராட்டத்துக்கும் மூலத்துக்கும் ரொம்ப பிரச்சனை. ஏற்கனவே கல்யாணன்றது ஒரு தடையாக இருக்கிறது, பெரிய தடையாக இருக்கும். ஒரு 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 வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க, வழி இருக்காது. எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும், பிரச்சனை தீராது. பிரச்சனைகள் வழி வகுத்தினே போகுமே தவிர தீராத ஒரு நிலைமை வந்துடும். அது இல்லாமல் முருகு, மார்பகம், வயிறு, ரெண்டாவது இந்த ப்ரெஷர் டென்ஷன் ஆகிறதுனால ஹார்ட் சம்மந்தப்பட்டது, அதாவது தலை பாரங்கள், அது சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது வந்து யாருக்கும் தலைமை பொறுப்பு கொடுக்காதீங்க. நேராக போயிட்டு ஒரு பேங்க்கில் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது, இல்லைன்னா வாங்கி கொடுக்குறது, கடன் வாங்கி வழி பண்ணுறது, கடனில் நிறைய போக வேண்டிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் சிவபெருமான், சிவனை டெய்லி வேணும், வீடு சுத்தமாக வச்சுக்கோங்க. வீடு சுத்தமாக இருந்தால் தான் உங்களுக்கு வழிகள் வரும், யோகங்கள் கிடைக்கும். அது இல்லாமல் பெருமாளுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி போய் அர்ச்சனை பண்ணுறது, ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லது. ஏன்னா அஷ்டமத்தில் குருக்கு வந்து பயிற்சி பண்ணினாங்க, குருவோட வழியை அவங்களுக்கு வழி பண்ணுறது நல்லது. குரு பயிற்சி பண்ணி ஆகணும். திருநள்ளாறு போயிட்டு வருது நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி போயிருக்கார், அதிரார் சனி ஆகிட்டார், குரு அஷ்டமத்தில் போகிறார். கண்டிப்பாக இந்த இயர் எண்டு ஒரு ஆக்சிடென்ட் இல்லை முட்டியில் அடிப்படுறது, இடுப்பில் அடிப்படுறது, அது பர்டிகுலராக சின்ன பசங்க இந்த வாகனத்தில் எடுத்துன்னு போகிறது வேணாம், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவங்களுக்கு வழிகள் சரி இருக்காது, எல்லாமே வந்து ஸ்பீடாக ஓட்டுறது, இது பண்ணுறது அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் பயணம் பண்ணுறதுல நாள் பார்த்து போகிறது உங்களுக்கு நல்லது. எதிர்பார்த்த வழிகள் இதில் கிடையாது. தனுசுக்கு எதிர்பார்த்தது இல்லை. ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்திக்கொண்டு நம்ம குழப்பவாதி ஆகிடுவீங்க. நீங்களே குழப்பமாக இருக்க, என்னடா வரலையான்னு. ரெண்டாவது வழக்குகள்லாம் வந்து தேங்கிடும், வழக்குகள்லாம் தள்ளி போட்டே தான் போவாங்க. எதிரி தான் பலமாக இருக்க மாதிரியே தெரியும். ஸோ பின்னாடி நல்லா வந்துடும். இருந்தாலும் முதல் 4 மாதமே சரியில்லை. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கை கட்டின்னு பொறுமையாக போகிறது, மற்றவங்க பேச்சை கேட்டுறது, பெரியவங்க பேச்சை கேட்குறது, வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து வழி போனால் உங்களுக்கு எல்லாமே நலங்கள் கிடைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றதை சொல்கிறார். நீங்கள்
மகர ராசி உத்திரா நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு. 7ஆம் இடத்துல போய் குரு உட்கார்றார். 6ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் நல்ல பலன், 7ஆம் இடத்துல போகிறதும் நல்ல பலன் தான். அது இல்லாமல் இயர் எண்டில் கேது வந்து திரும்ப 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அவரோட பலனும் ஜென்மத்துக்கு ராகு வருது ஒரு பலன். 2ஆம் இடத்துல இருந்தாலும் ஜென்மத்துக்கு இப்போ ராகு வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கறது இருக்கா. சனியோட தாக்கம் போயிடுச்சு. புது பொலிவு, புது வழியாகிடுவீங்க. உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நோய்கள் குறையும். 3வது என்னென்னா உடைகள் மாறும், அழகு வன்மைகள் பெறுவீங்க. அவங்கள அறியாமல் அழகு வன்மைகள், நமக்கு நல்ல உடைகள் அணியணும், நல்ல வழிகள் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், ஒரு ஸ்டைலாக இருக்கக்கூடிய ஒரு நன்மைகள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாறக்கூடிய தன்மைகள் ஏற்படும். அது இல்லாமல் வெளிநாட்டு பயணத்தில் பெரிய அளவு கிடைக்க போகுது. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க சடனாக ப்ரொமோஷன், அவங்கள வந்து ஒரு போஸ்ட்டுக்கு எடுத்து போய் உட்கார வைக்கிறது நடக்கும். எங்கே கவர்மெண்ட் சம்மண்டில் இருக்கவங்க பெரிய போஸ்ட், டீச்சராக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு பெரிய மேனேஜராக இருக்கிறதோ, ஐடி சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் தகுதிகள் கிடைக்கும். நல்ல தகுதிகள், வருமானங்கள் எதிர்பார்த்து வரும். பணம் பேங்க் பேலன்ஸில் இருக்கும். புது வீடு வாங்குவீங்க, வாகனத்தை கண்டிப்பாக மாற்றுவீங்க, அதுக்கான வழி வரும். வெளிநாட்டில் பயணம் போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் வரும். ஒரு 10 நாள் தங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அடுத்த வர அவங்களுக்கு வழி இருக்குது. அது இல்லாமல் செலவுகள் குறைஞ்சி புது இடங்கள் வாழி போகிறது. ஏற்கனவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு தெளிவான வழிமுறையை ஆக்கி நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியது முதல் இந்த 4 மாதம். பின்னாடி இருக்கக்கூடிய மாதத்தில் மெதுவாக போனாலும் உங்களுக்கு குறையாது. குருவோட பார்வை இருக்கிறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் பின்பாதி கேது போய் 7ஆம் இடத்துல வருது, ஞான மார்க்கத்தை கொடுப்பான், செயல்திறன் கொடுப்பான், ரொம்ப நாள் கல்யாணம் ஆகக்கூடிய தடையை நீக்கி வழிபடுவான். ஜென்மத்தில் ராகு வருது, வெளிச்சத்தை கொடுப்பான். கண் பார்வைகள் போல் எப்படி வெளிச்சமாக இருந்து எப்படி வேலை செய்யணும், எப்படி நம்ம பழகணும், எப்படி யார்கிட்ட போகணும், என்ன பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மாறிடும். எல்லா பாதத்திலேருந்தும் ஒரே இந்த ராசிக்கு மட்டும் எல்லாமே விடுபடுறாங்க. 2வது உடலில் நோய் குறையும். நோய் குறைஞ்சி தெளிவான, அது இல்லாமல் வயசானவங்களுக்கு சில ஆப்ரேஷன் இருக்கும், தள்ளி போகும். அந்த மாதிரி நிலைமை இடுப்பு கால் வலியெல்லாம் ரொம்ப இருக்கும். அது சம்மந்தப்பட்ட வலிகள்லாம் போயிடும். அது இல்லாமல் தலைபாரங்கள், ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்டது கொஞ்ச நாள் வரும். இந்த வெயில் சம்மந்தப்பட்ட நோய்கள் சிலதெல்லாம் வரும். சில வைரல் வந்து சரியாயிடும், பற்றி கவலை கிடையாது. 2வது எல்லா பொருளும் இழந்தது திரும்ப வீட்டுக்கு வரும். எல்லா பொருளும் உங்களோட ராசிக்கு எல்லா பொருளும் இருந்த பொருட்கள் வீட்டுக்கு வரும். அது செப்டம்பர் மாதத்துக்குள்ளே பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களோட இண்டஸ்ட்ரி, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அது இல்லாமல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் விலை உயர்வதனால நல்ல லாபத்தை கொடுக்கும். நிறைய பொருட்கள் விற்பனை ஆகாதா, ரேட் ஏறிடுமா, மார்க்கெட்டில் பிரச்சனை ஆகிடுமான்ற ஒரு எண்ணங்கள் மாறி வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் பர்டிகுலராக பல செக்டார்ஸில் வேலை செய்கிறவங்க, அது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இவங்களுக்கெல்லாம் பலவிதமான வழிகள் ஏற்பட்டு நல்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் குரு வழிபாடு பண்ணுறது நல்லது. தட்சிணாமூர்த்திக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணீங்களோ அவ்வளோக்கு நல்லது. இருந்தாலும் குலதெய்வத்தை வேண்டிக்கின்னு வழி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வரும். பெருமாளை வேண்டுங்க. இந்த மகர ராசி பெருமாளுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பலன் கொடுக்கும். அது இல்லாமல் காலையில் உடல் உபாதைகள் சூரியனை வேண்டுங்க. யோகா ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க, நல்லா ஆகிடும். இந்த ராசி இந்த வருஷம் எதிர்பார்த்தது கிடைக்கும். முழுக்க முழுக்க ஒரு வருஷமும் நல்லா தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது கும்பராசி. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப குழப்பம். இன்னல் மேலே இன்னல். பசங்களுக்கு ஃபீஸ் கட்டக்கூட முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நிறைய பணம் இருக்கும், பணம் கையில் இருக்காது, லாக்காக இருக்கும். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருப்பீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் திரும்பி இருக்காது. திரும்பி வரும் பார்த்து அது குறைஞ்ச விலையாவது விற்றுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும். ஏன்னா ஷேர்ஸில் போட்டிருப்பீங்க, கோல்டில், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, டிகிரேட் ஆகிட்ருக்கும், அது இறங்கியிருக்கும், அதில் ஒரு பணங்கள் வந்திருக்காது. வேலையில் பொசிஷன் இருக்கும், வருமானம் இருக்காது, வருமானம் கொடுக்க மாட்டாங்க. 2வது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அவமானப்பட்டு வழி பண்ணக்கூடிய நிலைமைகள், அந்த நிலைமையிலேருந்து மாறணும், எண்ணங்கள் மாறணும், வழிகள் மாறணும், நாங்கள் நல்லா வழி பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வந்தாலும்
கையில் விரயமாக தான் இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். வீட்டு செலவுகள், ரெண்டாவது வந்து வெளி வட்டாரத்தில் வாங்கக்கூடிய கடன்கள் அதிகமாக இருக்கும். எங்கேயோ வர வேண்டிய பணங்கள் லாக் ஆகி நிற்கும். ஒரு வழக்குகள் இருக்கும், கோர்ட்டில் கேஸ் இருக்கும், அந்த வழக்குகள் வந்திருக்காது. அதுவும் 2ஆம் இடத்துல சனி, அதாவது சனி 7 நாள் சனி பாதத்துக்கு போனாலும் ஏன் இந்த பிரச்சனை பண்ணார்? காரணம் 6ஆம் இடத்துல குரு போகிறார், ரோகத்தை உருவாக்குறார். ரோகன்றது தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அதாவது உங்களுக்கு பெட்ரோல் வழியில் செலவு, இல்லைன்னா உடன் பிறந்தவர்கள் வழியில் செலவுகள் எதனா ஒரு வழியில் கொடுத்துனே இருக்கும். அந்த செலவை கட்டுக்கடங்காமல் நிற்கக்கூடிய நிலைமை நீங்கள் இருக்கா. கல்வித்துறையில் செலவு பண்ணிருப்பீங்க, இண்டஸ்ட்ரி வச்சுருந்துருப்பீங்க, அந்த இண்டஸ்ட்ரி போயிடும். இல்லை அந்த இடத்த விற்றுட்டு நம்ம சுகமாக இல்லைன்னு நினைப்பீங்க, அந்த சுகமும் கிடைக்காத ஒரு நிலமை இருக்கும். அதெல்லாம் பிள்ளைகள்னால கணவன் மனைவிகள் ஒற்றுமை இருக்காது. ஒரு பேச்சுவார்த்தைகள், ஏதோ வீட்டில் ஒரு வாக்குவாதங்கள், யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ செஞ்சுட்டாங்கன்ற ஒரு எண்ணங்கள், ஆனால் யாரும் செய்யலை. அந்த நிலைக்கு உருவாக்கக்கூடியது இது சனி 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. அது இல்லாமல் பார்வை போயிடுது. 6ஆம் இடத்துல போய் அவர் உச்சமானாலும் பார்வை கிடையாது. எல்லாமே யோகம் இருக்க சொல்லுவாங்க, ஆனால் யோகம் வராது. அது இல்லாமல் கேது திரும்பி 6ஆம் இடத்துல ரோகம், இடுப்பு, கால், தலை பாரம், தூக்கம் இல்லாதது, அது இல்லாமல் கழுத்து சம்பந்தப்பது. சில ஆப்ரேஷன் தள்ளி போயிடும் வயசானவங்களுக்கு. அது பண்ணலாம் வேணாம் அப்படின்னு ஒரு குழப்பத்திலே எடுத்து போகக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, செலவு அதிகமாக செய்யாதீங்க. தேவையான விஷயத்துக்கு பணம் செலவு பண்ணுங்க. வர்த்தகத்தில் நிறைய போடாதீங்க. வர்த்தகத்தில் 4 கிழமைகள் பார்த்து செய்கிறது, நமக்கு இது உகந்ததாக இருக்கா இல்லையா அப்படின்னு செய்யக்கூடியது தான் இந்த கும்பராசி. பர்டிகுலராக சதய நட்சத்திரம், புராட்டி நட்சத்திரத்துக்கு எதிர்பார்த்ததே நடக்கலை. எந்த ஒரு விரக்தி தான் இருக்குது, மனசில் விரக்தி, அசதி இருக்கும், மனசில் மைண்ட் வேவரிங் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ ரொம்ப குழப்பமான ஒரு நிலைமைகள் வரும். ரெண்டாவது வந்து சின்ன இன்சிடென்ட்கள் வீட்டில் நடக்கும். மெயின் வீடை சுத்தமாக்கவும் குலதெய்வத்தை வழி பண்ணுங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது. அப்படி இல்லைன்னா கூட காளகஸ்தி போய்ட்டு ராகுக்கு இருக்காது, ஒரு பரிகாரத்தை பண்ணிங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. மெயினாக எக்ஸாம் எழுதுதோ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுதோ கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஸோ இந்த வருஷம் முதல் 4 மாதமே சரியில்லை, அடுத்த 4 மாதமும் வலு வரும். ஆனால் திரும்பி அடுத்த 4 மாதத்தில் கேது வந்து விரயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு ராகு. 12ஆம் இடத்தோட விரயம், செலவுகள் அதிகமாகும். செலவு வந்து பெரிய செலவுகள் கொடுத்து வர வேண்டிய பணத்தை நம்ம கையில் வாக்காம அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படும். இனி காலையில் சேலரி வாங்குவோம், சாயந்தரம் 5 மணிக்குள்ளே சேலரி இருக்காது, வீட்டுக்கு வந்து அவர் நிம்மதி இருக்காது, தூங்க முடியாது. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கும்பராசி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போங்க, அவசரம் வேண்டாம். வீட்டிலேயே விளக்கேற்றி வழி பண்ணி செயல் பண்ணுறது தான் நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க. மீனராசி, அதுவும் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே அப்பான்ற ஒரு அளவுக்கு இருக்கீங்க. பரவாயில்ல, கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. குரு ஒரு நல்ல வழி போகிறார். பஞ்சமத்தில் போகிற சொல்ல கடன், அதாவது ஒரு வங்கியில் கடன் வாங்கியிருப்பீங்க, திரும்ப ஒரு எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதை க்ளோஸ் பண்ணி உங்களை வந்து ஒரு நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு பண்ணுவான். சில வருமானங்கள் கூடும், பெரிய போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் ப்ரமோஷன்ஸு எதிர்பார்க்காம வரும். வெளிநாட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வழி கிடைக்கும். ரொம்ப நாளாக க்ரீன் கார்டு கிடைக்கல, விசா கிடைக்கல, இல்லை ஒரு பிஆர்ஓ பப்ளிக் அந்த நிரந்தர வழி கிடைக்கலன்றவங்களுக்கு ஒரு லெட்ரு வந்து ஒரு சாதகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அவங்கள வழி பண்ணும். அது இல்லாமல் வேறு ஊருக்கு உங்களுக்கு போகிறதுக்கான தன்மைகள் ஏற்படும். இப்போ சென்னையில் இருப்பீங்க, திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், வேறு இடத்துல போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போய் உட்காந்து செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரும். போஸ்ட் எதிர்பார்க்காது, செய்ய தெரியாத ஒரு வேலை, அந்த வேலையை கொடுத்து செய்யக்கூடிய நிலைமைகள் இந்த பஞ்சமர வேலை குரு. அது இல்லாமல் இயர் எண்டில் ராகு அங்கே கேது அங்கே குருவோடு போயிடுறார். அந்த குருவை பார்க்குற அளவுக்கு ராகு வந்துடுறார் 11ஆம் இடத்துல. அந்த 11ஆம் இடத்துல குரு ராக பார்க்குறார். ராக பார்க்கறது இல்லாமல் சனியை ஜென்மத்தில் பார்க்குறார். அதுக்கான வழிகள் வரப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். எப்போ நடக்க வேண்டிய ஒரு வழக்குகள் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். பெரிய வழக்கு, பெரிய அரசியல்வாதியாக இருக்கவங்களுக்கு பெரிய வழக்கு, அது நிவர்த்தி கிடைச்சிரும். அதுலேருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துடும். செட்டில்மெண்ட் வந்துடும். பேசி வார்த்தைகள், பழைய காலத்தோட லேண்டு இடங்கள் செட்டில்மெண்ட் ஆகிடும். புது இடத்த வாங்கி வீடு கட்டி சேல் பண்ணிங்க. கல்வியில் படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக ஒரு MBBSஓ இல்லை ஒரு எக்ஸாம் எழுதுறதோ, அதுக்கான வழி நீட் எழுதுறதோ, இல்லை ஆர்கிடெக்ட் படிக்கிறதோ, IIT படிக்கிறதோ, இந்த
நிலைகள் எந்த மாதிரியா அந்த கிரகங்கள் இப்போ சாதகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வெற்றியை கொடுத்து அவங்கள இடத்துல தள்ளி விட்டுரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போகிறதுக்கான வழியும் கிடைக்கும். அதாவது நீட் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த இதில் வந்திருக்காது. அந்த இது இல்லாமல் கடைசி நேரத்தில் கூப்பிட்டு திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக இருந்தால் வழிகள் கிடைக்கும். எல்லாத்துலேயும் இப்போ வெற்றி தான், வெற்றி மேலே வெற்றி வந்துடுச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு துறையில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ், துறையில் எதிர்பார்க்காத பணங்கள், புது வழியான திட்டங்கள், புது வழியான வேலைகள், புது இடத்துக்கு போகிறது, ஒரு புது வீடு வாங்கி போயிடலாம், ஒரு புது ஊர்லேயே போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் பஞ்சமாதிபதி குரு பண்ணிவிடுவான். அவனோட கேது சேர்றதுனால வழி வரும். அது இல்லாமல் நிறைய ஆலயங்கள், நிறைய வழிபாடுகள் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நிறைய கோயில்கள் போகிறதுக்கான நல்லர்கள் பிரச்சனை தீர்ந்தது, வழி வந்தது, கடன் தீர்ந்தது, ஒரு இடத்த விற்றோ எல்லா கடனையும் தீர்த்துட்டோம், ஒரு பெரிய குரூப்பான கம்பெனி பண்ணியிருப்பீங்க, அந்த கம்பெனி பெரிய பிரச்சனை இருக்கும், அதுக்கு ஒரு விடைகள் கிடச்சி, நல்ல ஒரு ஆன்சர் கிடச்சி, நல்ல வழிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் உங்களுக்கு செலவுகள் எக்கச்சக்கமாக இருந்தது, செலவுகள் குறைய ஆரம்பிச்சிடும், வருமானங்கள் பெருக ஆரம்பிச்சிடும். இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதுவும் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, வெள்ளி, தங்கம் இதெல்லாம் லாக் ஆனதெல்லாம் இந்த பணங்கள்லாம் திரும்பி வரத்துக்கான வாய்ப்புகள். பரவாயில்ல, நாங்கள் வந்துட்டோம், மேலே ஏறிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வரணும். குரு தட்சிணாமூர்த்தி கண்டிப்பாக குரு மாறுற அன்றைக்கி அர்ச்சனை பண்ணிக்கிறது ஒரு நல்லது, ஒரு பிரீத்தி ஒன்று பண்ணிக்கோங்க. ராகுக்கு எதுக்கு பரிகாரம் பண்ணணும்? ஏன்னா ராகு 11 போயிட்ட அப்புறமா லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பெரிய லாபம் இப்போ விரயத்தில் இருந்தாலும் லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். வெற்றி உங்களுக்கு உண்டு. ஃபஸ்ட்டு 3 மாதமே பெரிய வெற்றி, 5 மாதம் ஸ்லோவாக போகணும், பின்னாடி 4 மாதம் பெரிய பலனை கொடுக்கக்கூடிய இருக்குது. 2வது பைரவர். அஷ்டமியில் போய் பைரவர் பண்ணிங்கன்னா பிரச்சனை, தொந்தரவுகள், வழிகள், பெரிய வழக்குகள், ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கக்கூடிய வழிகள், அது இல்லாமல் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணோம், பெரிய ஒரு ப்ராஜெக்டில் நாங்கள் டெவலப் ஆனோம், ஒரு குரூப்பாக போய் செஞ்சு அதை வெற்றி பண்ணணுன்றதெல்லாம் வரும். அது இல்லாமல் பெற்றோர்கள் வழியில் சில செலவுகள் இருந்தாலும் உடன்பிறப்பு வழியில் சில செலவுகள் வரும். அது போக்குவதுக்கான வழிகள் மாறிடும். கணவன் மனைவிகள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு பெரிய ஒற்றுமைகள் வர ஆரம்பிச்சிடும். நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம். இந்த விஷம் அமோகமாக இருக்குது மீனத்துக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை அளித்திருக்கிறார்கள், கணித்திருக்கிறார்கள். அவற்றை நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த ராசியோ அந்த ராசிக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா குறை செல்கம் இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.